வணக்கம் பேச்சுலர் உறவுகளே. இன்றைக்கி நம்ம ரூமில் மீன் மேக்கர் சமையல். எண்ணெய், நல்லா காஞ்சோன்னே கடுகு, நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறேங்க நண்பர்களே. மிளகா 2, வீட்டில் யாரும் இல்லை, பேச்சுலர், அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறேன். ஆனியன், பெரிய வெங்காயம், நல்லா வெங்காயம் வதக்கட்டும். தனியாக இருக்கிற பேச்சுலர் நிலமையில நினச்சி பாருங்கள், தனியாக தான் சமையல் செய்யணும். தக்காளி, ஒரு 2 தக்காளி, வெளியூரில் போய் தங்கி வேலை செய்கிறவங்க, உள்ளூர்லேயே யாரும் இல்லாத தனிமையாக இருக்கிறவங்க, உருளைக்கிழங்கு, அவங்களுக்கெல்லாம் இதாக தனியாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கணும் வாழ்க்கை. பேச்சுலர் லைஃப் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டங்க. தனிமை ரொம்ப சிரமம். அதை நல்லா வணக்கி கொடுங்க. மஞ்சப்பொடி கொஞ்சம், மிளகாப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொதி வரட்டுங்க, மசாலா வாசம் போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மூடி வைப்போம். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்குது குழம்பு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மீன் மேக்கர், நம்ம வீட்டில் ஒரு ரூமில் ஒரு 100 கிராம் இருந்தது. எல்லாத்தையும் வெட்டி துண்டு ஊற வச்சு போட்டேன். மீன் மேக்கர் அதனால் ஒரு கலர் விட்டு பேச்சுலருங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். வாழ்க்கை போயிட்டுருக்குது அப்படியே. வாழ்க்கை துணைவி வர வரைக்கும் வாழ்க்கை போயிட்டுருக்குது இப்படியே. பார்ப்போம், ஆண்டவன் கட்டளை. அதை விட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி வைப்போம். மீன் மேக்கர் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நீங்களே ஃப்ரெண்ட். நல்லா வெந்து வந்துருச்சு. நான் அப்படியே பிரட்டணும் மாதிரி வச்சுருக்குறேங்க. குழம்பு மாதிரி இல்லாமல் தண்ணி கொஞ்சம் சுண்டுட்டோம். அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி போட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி வச்சு, அந்த வீடியோ நான் எடுக்கலை, மூடி போட்டது. இப்போ புளி தண்ணி கொஞ்சோண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு கலரு அது ஒரு கொதி வரட்டுங்க. குடம் மிளகாய், அது கொஞ்சம் 2 மிளகாய் போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் தனி ருசியாக வரும். அதுக்காக நம்மளுக்கு தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கிறேங்க, அவ்வளோதாங்க. உணவே மருந்துங்கிறாங்க, அதனால் எது சாப்பிடணுமோ அதாவது செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கிறேன். வாழ்க்கை துணைவி வர வரைக்கும். அதுவும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். குழம்பு நல்லா இதாகிடுச்சு. நல்லா கொத்தமல்லி கொஞ்சோண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை விட்டு, அது ஒரு பெரட்டு. அது கொஞ்சம் பெரட்டுனா கொஞ்சம் தண்ணி சுண்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டினா போதுங்க, ரெடி. தனியாக ஒரு குண்டாவில் மாற்றிட்டேன். சாப்பாடு ரேஷன் அரிசி சாப்பாடு தான் நம்ம ரூமில் எப்பயுமே. நல்லா வெந்துருச்சு.
சூப்பராக இருக்குது. நீங்களும் பேச்சுலர் இருக்கிறவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரேஷன் அரிசி நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. பாருங்கள், நல்ல சாப்பாடு நல்லா வந்துருக்குது. விட்டு ஒரு கட்டு கட்டிக்கிட்டேன். மத்தியானம் லஞ்சு சூப்பர், நீட்டாக சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி லீவு குறைக்கு, அதனால் மத்தியானம் தான் செஞ்சேன். நைட்டு தூங்கிட்டேன், காலையிலேருந்து நல்லா தூங்கிட்டேன். மத்தியானம் செஞ்சேன். சூப்பராக இருக்குங்க. பேச்சுலராக இருக்கிறீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.